டிட்வா புயல் வந்தாலும் வந்தது. கவர்மெண்ட்டு நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆளுங்க வந்தது வந்தபடியே இருக்காங்களே. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லையாப்பா. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. சார் என்னம்மா? இங்கதான் டக்குவா புயலுக்கு நிவாரணம் தராங்களாமே. டக்குவா புயலா? ஆமா. அட நீ வேறம்மா. என்னங்க சார்? அது புயல்மா, டிட்வா புயல். டக்குவா புயல நிவாரணம் தராங்களாமே. அம்மா புயல தானே, பக்கத்துல அண்ணாச்சி கால விற்கிறாங்க, போய் வாங்கிக்கோ. புயல இல்ல சார், புயலுக்கு நிவாரணம். புயலா? அதான் சொன்னாங்க. புயலுக்கு தான் நிவாரணம் தராங்கம்மா. உன் பேர் என்ன? என் பேர் தனலட்சுமி. சரியா படிக்க தெரியாது சார் எனக்கு. அம்மா உன் பேர் தான் கேட்டேன். தனலட்சுமி சார். உங்க வீட்டுக்கார பேரு? ரகு. என்ன உங்க வீட்டு என்ன பிரச்சனை? என்னம்மா? போச்சே எல்லாம் போச்சே சார். என்னம்மா? அந்த டக்குவா புயல வந்தாலும் வந்துச்சு, என் குடும்பமே சீரழிஞ்சு போச்சே சார். என்ன ஆச்சு அத சொல்லுமா? நீ என்ன ஒப்பாரி வச்சுக்கிற ஆபீஸ்ல வந்து? 2 ஜோடி செருப்பு இல்ல சார். பாத்து கட்ட பாவாடை காய போட்டு இருந்தேன், அந்த பாவாடையே இல்ல சார். எங்க வீட்டுக்காரரு 2 அண்டராயிரம் தான் சார் வச்சிருந்தாரு. அந்த சார் எல்லாம் இந்த டக்குவா புயலையாலதான் சார். டக்குவா புயலையால வீடு இடிஞ்சுதா, தர ஓடு வீழ்ந்துதா, இதுக்கெல்லாம் தான் நிவாரணம். செருப்புக்கான இதுக்கெல்லாம் உனக்கு நிவாரணம் தானோ? எது புயலால என்னமா சேதம் அடைஞ்சது உங்களுக்கு? ஐயோ என்னமா போச்சே, எல்லாம் போச்சே. நான் என்னதான் சொல்லுவேன், எதை விடுவேனே தெரியலையே சார். அம்மா என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு அழுதுங்கிற நீங்க ஆபீஸ்ல வந்து? உனக்கு என்ன பிரச்சனைமா? புயலால என்னமா சேதம் அடைஞ்சது உங்களுக்கு? அந்த டக்குவா புயல கட்டி போட்டு வைங்க சார். இப்படி நாசம் பண்ணிட்டு போயிருந்தே சார். அது அம்மா பார்த்து பேசுமா. என்னமா பேசுற நீ? வீட்டுக்கார வர சொல்லுமா நீ போய். சார் அவருக்கு ஆபீஸுக்கு போய்க்கிறாரு சார். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எந்த நிலவரம் தெரியாது. என்கிட்ட ரேஷன் கார்டு கொடுத்து போய் நிவாரணம் வாங்கினுவான்னு சொன்னாங்க சார், டக்குவா புயலையால. அதுதான் சார் தெரியும் எனக்கு. உங்களுக்கு என்னமா சேதம் அடைஞ்சது அத சொல்லுங்கம்மா முதல்ல. 2 ஜோடி செருப்பு காணோம் சார். உங்களுக்கு என்ன சேதாரம் முதல்ல அத சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு 2 ஜோடி செருப்பு வச்சிருந்தேன் சார், அது காணோம் சார். அப்புறம் மாத்து கட்ட 2 பாவாடை கொடி கவுத்துல காய போட்டிருந்தேன் சார். அந்த டக்குவா புயல் என் பாவாடை எடுத்துட்டு போயிடுச்சு சார். ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு போக கூடாது, பாவாடை எடுத்துட்டு போயிருக்கு சார். அது நீ என்ன லூசா? நீ போய் கூட்டுக்கார வர சொல்லுமா. என்ன பேசிக்கிற நீ? வீடு போச்சு, நிலம் பயிர் போச்சு, இதுக்குதான் சேதாரம். உனக்கு ஜட்டி போச்சு, பேண்ட் போச்சுங்களா சேதாரம்? ஏது போமா சார். இதுவும் ஒரு சேதாரம் சார். எனக்கு மாத்து கட்ட கூட துணி இல்ல சார். தயவு செய்து போய் தொலைமா. ஏமா என் உயிரை வாங்குற? போமா வெளிய. எவ்வளவோ பிரச்சனை, ஒன்னும் சாப்பிட கூட இல்லம்மா. போமா, எழுந்து போமான்றனே. உங்க வீட்டுக்கார வர சொல்லு சார். புயல நிவாரணம் நீங்க தானே சார் தராங்க? ஆமா. அப்புறம் நான் சார் நான் கரெக்டா தான் சார் வந்திருக்கேன். நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? அம்மா உனக்கு வந்து வீடு உடைஞ்சிடுச்சு, செவுறு விழுந்துடுச்சு, பயிர் முழுகிடுச்சுன்னா அதுக்கு நிவாரணம். உனக்கு உங்க வீட்டுக்கார பேண்ட்டுக்கு சரியில்லை, ஜட்டி தொலைஞ்சு போச்சு, பாவாடை தொலைஞ்சு போய், இதுக்கெல்லாம் கிடையாது சார். எந்த பொருளுக்கா இல்லையோ சேதாரம் அடைஞ்சதோ அதுக்கு தானே சார் நிவாரணம் வந்து கேட்பாங்க. ஏமா என்ன இப்படி படாத வாடு பாத்துறீங்க? போய் தொலைமா முதல்ல. சார் என்ன படிக்க தெரியாதுன்னு என்ன ஏமாத்த பாக்குறீங்க. நான் முதலமைச்சர் தான் ரேஷன் கார்டுக்கு 5000 அறிவிச்சுக்கிறாரு. 5000மா? ரேஷன் கார்டுல போய் வாங்குமா, இங்க வந்து வாங்குற கேக்குற? இங்க தானே சார் நிவாரண தொகை தரேன்னு சொன்னாங்க. இது நிவாரண ஆபீஸ்மா. வந்து நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா கணக்கு எடுத்து உங்களுக்கு செக் போட்டு கொடுப்போம். அதான் சார். என் 2 ஜோடி செருப்பு இல்ல, மாத்து கட்ட பாவாடை இல்ல, எங்க வீட்டுக்காரர் 2 அண்டராயிரம் காணாம போயிடுச்சு. அந்த புயல நான் தான் பண்ண, அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண சார். தயவு செய்து கிளம்புறியாம்மா. உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்கம்மா. சரி, அப்ப டிஎம் கார்டு வந்தா எடுத்துன்னு வந்தா காசு தருவீங்களா? அந்த டிஎம் கார்டு எடுத்து வந்தா காசு தருவீங்களா? மிஷின் வச்சுக்கிறீங்களா? ஏமா நீ போய் தொலைமா முதல்ல. உங்க வீட்டுக்கார வர சொல்லுமா. ஒண்ணும் தெரியாம ஏமா வந்து என் முத்தத்தை வாங்குற? சாப்பிடலாமா? 2 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. போமா.
சார் நான் வேணா 5 10 லஞ்சம் தரேன் கொடுத்துறீங்களா? ஏமா போமா உன் பாவாடை ஜட்டி பனியனு என்ன செருப்பு என்ன வேணுமோ வாங்கிக்கமா, என் சொந்த வீட்டுல தரேன். கிளம்பா ஓட்ட விட்டு ஆபீஸ் விட்டு கிளம்பா போ. சார் இன்னும் போகலையா? எப்பா அட்டன்ற ஒரு காபி ஒண்ணு சொல்லுப்பா.